அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாலிடெக்னிக் கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 50% மேலே சீட்டு ஃபில்லாகவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட பாலிடெக்னிக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்திலும் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரி, கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் கல்லூரி, அங்கேயே சீட்டுகள் இன்னும் நிரம்பவில்லை. இத்தனைக்கும் பாலிடெக்னிக் கல்லூரியில் சேருவதற்கு அதற்கான கால அவகாசம், அந்த டோட் என்ட்ரி, எல்லாமே அப்ளிகேஷன், அந்த ஃபில்லிங் ப்ராசஸ் எல்லாமே முடிந்து விட்டது. இருந்த போதிலும் 50%க்கு கீழ் அட்மிஷன் இருந்ததன் காரணமாக இதை செப்டம்பர் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ இன் அந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அது நிறையாவே இருக்குது. மிக முக்கியமான ஒன்று, அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த டிப்ளமோ கோர்சஸ் கூட இன்னும் ஃபில் ஆகலை. அந்த அடிப்படையில் அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் வரைக்கும் டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் யாரும் 10th முடித்த உடனே நான் பாலிடெக்னிக் அப்ளை பண்ணாமல் விட்டேன், டைம் ஜூலை 7லே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதே மாதிரி அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சாலும் கூட நீங்கள் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு நேரடியாக சென்று நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். அப்படி தான் பாலிடெக்னிக் கல்லூரிகளின் இயக்குனர் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஏன் 50%க்கு கீழே பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேரலை, என்ன காரணம் அப்படின்றத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் பாலிடெக்னிக் கல்லூரிகளின் தரத்தை எப்படி மேம்படுத்துவது, இதற்காக நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 2000க்கு மேற்பட்ட கோடிகள் இறக்கி அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஆய்வகங்களை இன்னும் சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் தமிழக அரசு மூலமாகவும் செயல்படுத்த போகிறாங்க. அதனால் 10th முடித்தவங்க, +2 முடித்தவங்க உடனடியாக வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், 15,000லேருந்து 30,000 வரைக்கும் சேலரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் தமிழகத்தில் உள்ள மிகச்சிறந்த பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சென்று சீட்டு இருக்கான்னு நீங்கள் நேரடியாகவே விசிட் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.